பிரதமர் மோடியினுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்திய ராணுவத்துக்கு ஒரு அதிரடி படை கிடைச்சிருக்கு. இனி உலக நாடுகள் உச்சா போக கூட பயப்படுவாங்க. அந்த அதிரடி படை தான் அதிமுக படை. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? இந்த அதிமுக கிட்ட பிடிச்சதே எனக்கு ஒண்ணுதான். ஒரு இடத்துல சரண்டர் ஆகணும் அப்படின்னா முழு அர்ப்பணிப்போட சரண்டர் ஆயிடுவாங்க. இதே ராஜேந்திர பாலாஜி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாரு, ஜெயலலிதா தான் எங்களுக்கு மம்மி, மோடி தான் எங்களுக்கு டேடி அப்படின்னாரு. இப்ப மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாங்களா? அப்போ மோடிக்கு எப்படியாச்சும் நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணுமே அப்படின்ற பேர்ல இந்த நடக்கக்கூடிய போர்ல 1000 பேரோட நாங்க போய் கலந்துக்க போறோம் இருக்காரு. அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையில் நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட அதிமுக, மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவங்களுக்கு யுத்த காலம்னா அவ்வளவு ஈஸியா போயிருச்சு. ஏதோ கூவத்தூர்ல போய் ரெசார்ட்ல தங்குற மாதிரி அவ்வளவு அசால்ட்டா சொல்றாப்புல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பார்டர்ல நம்ம ராணுவ வீரர்கள் அந்த குளிர்ல நடுங்கி நம்மளோட பாதுகாப்புக்காக அவ்வளவு பாடுபடுறாங்க. இவங்க மோடிஜி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அமித்ஷா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அப்படியே ஈஸியா சும்மா பஞ்சடேலாக பேசுறாங்க. போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செல்வதற்கு நாங்கள் தயாராக. இப்படி பேசுறாரு. இவரெல்லாம் இந்தியா பார்டர் வரைக்கும் கூட்டு போக வேண்டிய வேலை இல்லை. ஊட்டியில கூட்டு போய் ஒரு மொட்டை மாட்டில 1 மணி நேரம் நிக்க வச்சாலே போதும். தலைவர் நான் போய் சுகர் மாத்திரை போயிட்டு வரேன்ட்டு எஸ்கேப் ஆயிடுவா போல. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடக்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். சரி, மோடி கிட்ட விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்ற பேர்ல இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரே நம்ம ஐயா ராஜேந்திர பாலாஜி. எல்லைக்கு போவேன், துப்பாக்கி பயிற்சி எடுப்பேன், எதிரிகளை சுட்டு வீழ்த்துவேன்னு சொல்றாரு. இவர் அமைச்சரா இருந்த காலத்திலேயே சுட்டு வீழ்த்தினாரு. எப்படி வீழ்த்தினாரு சொல்லி நீங்களே பாருங்க. ராஜேந்திர பாலாஜி அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்தார். மினி கிளினிக்கை ரிப்பன் வெட்டி திறக்கும் முன்பு வாசலில் தோரணமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த பலூன்களை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கையில் வைத்திருந்த கத்திரியால் வெடித்து மகிழ்ந்தார். அடுத்து ஒரு செம்ம வீடியோ. தளபதி விஜய் எங்க போனாலும் அவர் ரசிகர்கள் பின்னாடியே துரத்திட்டு வராங்க, விரட்டி அவரை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த விரட்டி வந்த காட்சியின் பின்னணி வீடியோ இதோ உங்கள் பார்வைக்கு. அகம் டிவி வழியே அகத்திற்குள். தலைவா 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 நிக்கிறாருங்க. அந்த பையனை பாருங்களேன். ஐயோ, பைக்கில் பின்னாடியே போய் என் தலைவரை பார்த்துட்டேன், தலைவரே, கடவுளே, ஐயோ அப்படின்னு சொல்லி உரிப்புல கத்துறா போல. தலைவா நிக்கிறாருங்க. ஐயோ தலைவர் நிக்கிறாரு, ஐயோ பாருங்களேன், கடவுள் நிக்கிறாரு பாருங்களேன், தலைவரே, கடவுளே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகும்போது வழியில டிராபிக் போலீஸ் வந்துட்டாங்க. தலைவர் நிக்கிறாருங்க. ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் தலைவரே, கடவுளே, நாளைய முதல்வரே, வருங்கால பிரதமரேன்னு கத்திட்டு பின்னாடியே போனாங்க. போலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் சார் நான் வீட்டுக்கு போறேன் சார், எங்க அம்மா திட்டுவாங்க சார் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதோட ஹைலைட், பூத் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அங்க வந்திருந்த ரசிக பெருமக்களையும் அந்த ரசிக பெருமக்களோட ஒழுக்கத்தை பத்தியும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புகழ்ந்து பேசினாரு. உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும். இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க ஒழுக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி வள்ளுவரே உங்களை பார்த்துதான் அந்த குரலை எழுதியிருக்கிறாருன்ற ரேஞ்சுக்கு பேசினாரா? ஆனா அந்த ஒழுக்கம்
1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல. ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்னேன், வெயிங்க சேர கீழே, வெயிங்க முதல்ல சேர முதல்ல கீழே வைங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்னா அந்த கட்சியோட கொள்கை திட்டங்களை தெளிவுபடுத்தி அந்த புரிதலோட போய் பூத்துல வேலை பார்ப்பாங்க. இவங்க தான் கள ஊழியர்கள். அந்த கள ஊழியர்களே இந்த நிலைமைக்கு இருந்தா நாளைக்கு கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் கலாய்க்கிற அளவுக்கு வந்து நிக்கிறீங்க. பொதுச் செயலாளர் மேடைக்கு வந்து சேலை கீழே போடுங்களா, சேலை கீழே போடுங்கடா, போடுங்கடா. ஒருவேளும் போடல, இப்படியே வச்சுட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நெஞ்சாகி போனதுதான் மிச்சம். சினிமாவில் நடிச்சது மட்டுமோ நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்றது மட்டுமோ நாடாளுற தகுதி கிடையாது. இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோம், மாப்பிள்ளை என்னப்பா பண்றாரு அப்படின்னு கேட்டோன்னா மாப்பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்களை கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். அப்போ நடிப்பது மட்டுமே நாடாளுற தகுதின்னு சொல்லி இவங்க எதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியல. அதனால தயவு செஞ்சு அரசியலோட அடிப்படை புரிதல், கொள்கை தெளிவு, மாநில சுயாட்சி, மக்கள் உரிமை, இப்படி இதை பத்திலாம் ஒரு பேசிக்காவது புரிஞ்சு செயல்படுங்க. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து கவனிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா, மசால் வடை, மசால் வடை தாயா.